வணக்க மக்களே, நான் தான் உங்கள் கல் ஒர்க் அவுட். என்னடா கல் ஒர்க் அவுட் மண் ஒர்க் அவுட் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுற குரூப்புங்க. ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னா ஒல்லி ஆகிடலாம். அதே மாதிரி ஒல்லியாக இருந்தீங்கன்னா நல்லா மசில்ஸ் டெவலப் பண்ணிடலாங்க. கதை விட்ற மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம் நாங்கள். பொறுமையாக பாருங்கள், ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. நான் ப்ரோ உண்மையாவா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஆமாங்க, வடிவேல் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா சத்தியமாக உண்மையாக தாங்க சொல்கிறேன். உடம்ப வார்ம் அப் பண்ணுறதுக்கு லைட்டாக ரன்னிங் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் வச்சு தாங்க நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எதுக்கு தலைன்னு கேட்குறது புரியுதுங்க. இந்த மாதிரி சீனை போடுறதுக்கு மட்டும் நினச்சிடாதீங்க. உடம்புல பயங்கரமான ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க, ஹாப்பினஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப் ஆகிடுவீங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இயற்கையோட ஒன்றிய ஃபீல் கிடைக்குங்க. தலைவா அதெல்லாம் விடுவோம் தலைவா. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா என்ன வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்ற ஒரு விஷயத்துக்காக தாங்க பண்ணுறேன். மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே உணவு ரொம்ப முக்கியங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் சாப்பிடல அப்படின்னா அப்போ மனிதனாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? மேட்ருக்கு வருவாங்க. உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யணுன்ற எண்ணம் வந்துட்டாலே போதும், எங்கள் கல் ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் உடற்பயிற்சி சொல்லித்தரோம், உங்களை ஃபிட் ஆகிறோம். என்ன வேணால் சாப்பிட்லாம் தலைவா, அதுக்காக உடற்பயிற்சி செய்யுங்க.